உட்காரு. ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழிப்போரில் பங்கு கொண்ட கழகத்துடைய மாணவர்களுடைய தலைமை பொறுப்பான மாணவர்களுடைய செயலாளர்கள் பொறுப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்தியாவில் இன்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை மக்களுடைய நாயனாக விளங்குகிற எங்கள் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம். எங்களோட மரியாதைக்குரிய மாநிலத்தில் திருச்சியாளர்கள் ஏற்கனவே இருந்தவங்களே இங்கே மீண்டும் அதே பொறுப்பு வந்திருக்காங்க. இது முக்கியமான நேரம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனத்தை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் பேசிவிட்டால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டது என்று ஒரு போலி விசம பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் அந்த சனாதனம் என்ற கருத்தை ஏன் அவர் பேசினார்? அது இந்தி வடிவாகவும் சமஸ்கிருதத்தின் வடிவாகவும் தமிழ் பேசுகிற மக்களை, தெலுங்கு பேசுகிற மக்களை, கன்னடம் பேசுகிற மக்களை, மலையாளம் பேசுகிற மக்களை, குறிப்பாக தென்னிந்திய மக்களை இந்திய அரசு, மோடி அரசு 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிறது எங்கள் கருத்தை தொடர்ந்து எங்கள் துணை முதல்வர் வலியுறுத்தி வந்தார். அது இன்று வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திணிப்பை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட, குறிப்பாக RSS உடைய சித்தாந்தவாதிகளால் கல்வியாளர்கள் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்து திணித்து தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் ட்ராப் அவுட், ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலிருந்து போஜ்பூரியை, அவதியை, மைதிலியை, கொங்கிணியை பேசுகிற மக்களை ஹிந்தியை திணிச்சதுனால ஸ்கூல் காலேஜ் கூட முடிக்க முடியாமல் சாதாரண கூலி வேலைகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதரர்கள் வருகிறார்கள். அதுபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களையும் பள்ளி கல்லூரி கல்வியை முடிக்கிவிடக்கூடாது என்ற பெரிய சதித்திட்டத்தை செய்து மோடி அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆசை என்பதை விட எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறது. எங்களுடைய இந்த அணிக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இப்போது ஆகிற முதலமைச்சர்கள் இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சர் தலைமையிலான இந்த அமைச்சர் என்ன செய்திருக்கிறது என்பதை, கல்விக்கு என்ன செய்திருக்கிறது, மாணவ மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு வைத்திருக்கிறது. அதன் முகமாகத்தான் இப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன். அதில் அன்புச்சோலைகள் என்கிற கருத்தை நக்கல் நையாண்டி செஞ்சிருக்காரு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய ஒரு